ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்னடா அந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த பாக்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் அமுச்சு விட்ருந்தாரு நமக்கு. சரிங்களா? ஸோ என்னடா அப்படி அமுச்சு விட்ருக்காரு அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? ஸோ எனக்கும் தான் ஆசையாக இருக்குது. வாங்க அப்படி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த பாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் உனக்கு அமுச்சு விட்டாரு, எதனால் அமுச்சு விட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாலா டெக் பிஏ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்காரர் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் அனுப்பிச்சாரு. சரிங்களா? அந்த பாக்ஸ்குள்ளே அப்படி என்ன இருக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என் ஃபோனை சைலண்டில் போடணும். பார்த்தீங்கன்னா அவர் வந்து மெசேஜ் பண்ணார், ஹாய் ப்ரோ, ஐ எம் தெலுங்கு யூடியூபர், ப்ளீஸ் வாட்ச் டைம் டெல் மீ அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சேனல் லிங்க் அனுப்புங்க அப்படின்னேன். சேனல் லிங்க் அனுப்பிச்சோடனே இதான் ஒரு சேனல் லிங்க் அப்படின்னாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் வந்து 3260 தான் இருக்குது, எனக்கு 4000 வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணணுன்னாரு. சரி உங்கள் வீடியோ லிங்க் அனுப்புங்க அப்படின்னோடனே வீடியோ லிங்க் அனுப்பிச்சாரு. அனுப்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு 300 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வேணும் ப்ரோ அப்படின்னாரு. ஓகே அப்படின்னோடனே 300 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ்க்கு என்ன சொல்கிறாரு, ஏறிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ அதுக்கு அவர் வாய்ஸ் நோட் போட்டிருக்காரு பாருங்கள். ப்ரோ சூப்பர் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. 700 வந்துச்சு ப்ரோ. ஸோ இப்போ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ்மே நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கூட அவர் அமைச்சது தான் ஸ்க்ரீன்ஷாட்லாம். ஸோ 3786 வந்துக்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது 4000 அமைச்சிருந்துருப்பாரு ஸ்க்ரீன்ஷாட்டு. பார்த்தீங்கன்னா 4520 எக்ஸ்ட்ராவே நம்ம ஏற்றி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுக்கு கிஃப்ட்டாக மானிட்டேஷனாக அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன போல் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், மானிட்டேஷன் அப்ளை பண்ணார். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டன் வந்துருச்சு, 2வது ஸ்டெப் வந்துருச்சு, 3வது ஸ்டெப் வந்து இன் ப்ராசஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து டன்னு வந்துச்சு. பாருங்கள், சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டேஷன் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கு தான் அண்ணா இருந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் அமைச்சிருக்காரு. சரிங்களா? வேறு எதுக்கும் இல்லை, அந்த கிஃப்ட் அமைச்சிருக்காரு. இப்போ அந்த கிஃப்ட்டில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட்டு என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரூஃபாகவே காமிச்சாச்சு. நம்ம சேனல் வந்து நம்ம யூஸ்மி சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மானிட்டேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, உங்கள் சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ரிப்ளை பண்ண லேட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சேட் வந்து பார்த்திங்கன்னா 2069 சேட் வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ரிப்ளை வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்களே கால் பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணி, அதாவது நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம், உங்களுக்கு மானிட்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுப்போம். அப்புறம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு ரிப்ளைவே வரல, உங்கள் மெசேஜ் ரிப்ளை வர மாட்டேது, நாங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டோம், ரிப்ளை வரலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கால் கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டேஷன் பண்ணி தரலாம். இப்போ வாங்க அந்த கிஃப்ட்டை பார்த்துருவோம். டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி அமுச்சிருக்காரு. ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. பட் அண்ணா ஃபோட்டோ எடுத்து அமிச்சப்போ வந்து கரெக்டாக இருந்துச்சு, நல்லா பாக்ஸ் பார்க்க. இப்போ வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா கொரியரில் வந்து சரியாகவே எடுத்து வரலையாட்டுக்கு, சேஃபாகவே வரல. எந்த கொரியரில் போட்டாருன்னு சரியாக தெரியல, சேஃபாக வரல. அடித்து நசுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உள்ளே என்ன பொருள் இருக்கோ, உடஞ்சிருச்சா என்னான்னு கூட தெரியல. ஸோ திறந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். உடையாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் எதாக இருந்தாலும். ஸோ பார்த்துடலாம் வாங்க. என்னென்ன வச்சுருக்க உள்ளே, பார்க்கவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கே. ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னடா இது, இருங்க வெளியே எடுத்து பார்த்துருவோம். ஏதோ ஒரு பை இருக்குது, பைக்குள்ளே திருப்பதி. அண்ணன் வந்து ஊர் திருப்பதி தான். சரிங்களா? அது நான் அட்ரஸ் அமைச்சிருந்தாரு, நான் வெளியே காட்டுறேன். திருப்பதின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் என்னென்னு. ஸோ திறந்து பார்த்துருவோம் வாங்க. பின்னெல்லாம் அடித்து வச்சுருக்காரு அண்ணன். திறந்துருவோம். ஸோ பின்னு உள்ளே விழுவாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எடுத்தாச்சு. ஸோ கடைசியில் உள்ளே பார்த்தா லட்டு எல்லாமே உடஞ்சிருச்சு. கொரியர்காரன் சரியாகவே அனுப்பலையாட்டுக்கு. பாக்ஸை கண்ணா பின்னான்னு தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லா லட்டுமே தூளாக பூந்தி ஆகி போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் கைஸ், இப்போது தட்டில் கொட்டுறேன் பாருங்கள். ஐ திங்க் 1 லட்டோ 2 லட்டோ தான் எனக்கு தெரிஞ்சு முழுசாக இருக்குது. சாரி, 1.5 லட்டு தான் முழுசாக இருக்குது. மற்றது எல்லாமே தூளாக ஆகிடுச்சு. பட் ஆனால் அண்ணன் வைக்கும்போது கரெக்டாக தான் வச்சுருந்தாரு. பாருங்கள் காட்டுறேன். பாருங்கள் கைஸ், அண்ணா நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்ருந்தாரு. ஸோ உள்ளே லட்டு வைக்கக்குள்ளே முழுசாக தான் வச்சுருந்துருக்காரு. அதை பின் பண்ணியிருக்காரு கரெக்டாக. இன்னும் கையில் டேட்டோ வேறு லெவலாக இருக்கே போடு. அதுக்கப்புறம் பாருங்கள், பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சூப்பராக இருக்குது. ஆனால் வீடியோவில் பார்த்தீங்களா அடித்து நசுக்கி எடுத்து வந்திருக்காங்க பாக்ஸை. ஸோ அண்ணன் அமுச்சு விட்ட ரசீது. ஸோ அண்ணன் தான் பண்ணி கொடுத்தாரு. லைவ் ப்ரூஃபாகவே காமிச்சிட்டேன் கைஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தயவு செஞ்சு யாருக்காச்சும் மானிட்டேஷன் வேணும்னா மறக்காமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள்.
பட் ஆனால் நம்ம வந்து டெலிவரி சார்ஜ் வந்து லட்டுக்கு நம்ம பே பண்ணிட்டோம் சரிங்களா. அது அண்ணனுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டோம். டெலிவரி சார்ஜ் மட்டும் தான் கொடுத்தோம், லட்டுக்கு காசு கொடுக்கல. லட்டு வந்து அண்ணா வந்து நமக்கு பரிசாக தான் கொடுத்துருக்காரு. ஆஹா, லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்று வாயில் போட்டு பார்த்தேன், வேறு லெவல். திருப்பதி லட்டுனா திருப்பதி லட்டு தான்ப்பா.